ஹலோ எவ்ரிவான். என்னுடைய அன்பு நேயர்களே, உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவாலும் ஆர்வத்தாலும் தான் நம்முடைய சேனல் புதிய மைல்கல்லை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வெளிநாட்டிற்கு வீட்டு ஓட்டுநர், ஹவுஸ் டிரைவர் விசா எடுத்து வருவது குறித்து நாம் ஏற்கனவே பேசினோம். பலர் நினைக்கலாம், உரிமையாளர்கள் சொல்வதைத்தான் நாம் கேட்க வேண்டும் என்று. அது பொதுவான நிலை என்றாலும் சில சமயங்களில் நிலைமை இன்னும் சிக்கலானது. என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவரே விசா ஏற்பாடு செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தால் அந்த மனிதர் வெளிநாட்டில் வேறு எங்கோ இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் நாம் இருக்க வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலையில் நாம் வேலை செய்யும் வீட்டு முதலாளிகளின் பேச்சையும் கேட்க வேண்டும். நம்மை அனுப்பிய சொந்தக்காரரின் பேச்சையும் கேட்க வேண்டிய இக்கட்டான நிலை ஏற்படுகிறது. இது எப்படி இருக்கிறதென்றால், ஆடுற மாட்டை ஆட்டோ, பாடற மாட்டை பாடச் சொல்லு என்பது போல நாம் இரண்டு பக்கமும் பணிந்து போக வேண்டியுள்ளது. ஒரு கயிற்றில் இரட்டை சவாரி செய்வது போல் இங்கே இருக்கும் முதலாளியின் விருப்பங்களையும் விசா தந்த சொந்தக்காரரின் எதிர்பார்ப்புகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய கஷ்டங்களை யாருமே தெரிந்து கொள்வதில்லை. கோழி குஞ்சு தெரியுமா கோபுர உயரத்தை என்பது போல நம்முடைய கஷ்டத்தின் ஆழம் அவர்களுக்கு புரிவதில்லை. நாம் ஒரு வேலையை செய்ய போகும்போது கூழானாலும் குளித்துக்குடி என்பது போல எல்லா பிரச்சனைகளையும் விழுங்கிக் கொண்டு நிம்மதியை தொலைத்துவிட்டு வாழ வேண்டியுள்ளது. நம்மை கூட்டி வந்த சொந்தக்காரர் என்பதால் அவருடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டியுள்ளது. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போல இந்த சொந்த உறவுமுறை கூட இங்கே ஒரு கட்டுப்பாட்டு சங்கிலியாக மாறிவிடுகிறது. எங்கே நம்மை பற்றி தவறாக சொல்லிவிடுவாரோ அல்லது வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்களோ என்ற பயத்திலேயே இருக்க வேண்டியுள்ளது. இங்கே நாம் வீட்டு கைதி போலத்தான் இருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறேன், வீட்டு ஓட்டுநர் விசா எடுத்து வரும்போது அது உறவின் வழியாக வந்தாலும் இங்கே நிலைமைகள் வேறு விதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உரிமையாளரின் பேச்சை கேட்பதை விட விசா தந்த சொந்த உறவினரின் கட்டுப்பாட்டுக்கு ஆளாகும் நிலை இன்னும் சுமை தரக்கூடியது. என்னுடைய சேனலில் கல்வி, பாடங்கள், உரையாடல்கள், கட்டுரை, கவிதை, கணவன் மனைவி உறவுகள், தாய் தந்தையின் பெருமை, தர்மம், சதக்கா, உலக நடப்புகள், நல்லது கெட்டது, மனித உறவுகள், நல்லவர்கள் கெட்டவர்கள் என பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பகிர்ந்து வருகிறேன். இந்த முக்கியமான காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். உங்களுடைய ஊக்கமே என் அடுத்தடுத்த பயணங்களுக்கு பலம். நன்றி.